ஓம் சாந்தி 10/5/25 बाबा சொல்கிறாங்க मीठे बच्चे ज्ञान की पॉइंट्स को स्मृति में रखो तो खुशी रहेगी। तुम अभी स्वर्ग के गेट पर खड़े हो, बाबा मुक्ति जीवन मुक्ति के राह दिखा रहेगे। இனிமையான குழந்தைகளே, ஞானத்தினுடைய கருத்துக்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது குஷி இருக்கும். ஞானத்தின் கருத்துக்களை நினைவினில் வைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது குஷி இருக்கும். நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தினுடைய கேட் வாசலில் நிற்கின்றீர்கள். பாபா முக்தி ஜீவன் முக்திக்கான பாதை காண்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பாபா முக்தி ஜீவன் முக்திக்கான பாதை காண்பித்து கொண்டிருக்கின்றார். अपने रजिस्टर को ठीक रखने के लिए कौन सा अटेंशन ज़रूर रखना के கேள்வி, தன்னுடைய ரெஜிஸ்டரை சரியாக வைத்து கொள்வதற்கு எந்த ஒரு கவனம் அவசியம் கொண்டிருக்க வேண்டும்? தன்னுடைய ரெஜிஸ்டர், தன்னுடைய சார்ட்டை, பதிவேட்டை சரியாக வைத்து கொள்வதற்கு எதில் அவசியம் கவனம் கொடுக்க வேண்டும்? अटेंशन रहे कि मनसा वाचा कर्मना किसी को भी दुख तो नहीं दिया। கவனம் இருக்கட்டும், எண்ணம் சொல் செயலால் யாருக்குமே நான் துக்கம் கொடுக்கவில்லையா? எண்ணம் சொல் செயலால் நான் யாருக்குமே துக்கம் கொடுக்கவில்லையா? अपना स्वभाव बड़ा फर्स्ट क्लास मीठा हो, தன்னுடைய சுபாவம் மிகுந்த ஃபஸ்ட் கிளாஸ் இனிமையானதாக இருக்கட்டும். தன்னுடைய சுபாவம் மிகுந்த ஃபஸ்ட் கிளாஸ் இனிமையானதாக இருக்கட்டும். மாயா नाक कान पकड़कर ऐसा कोई कर्तव्य न करा दे जिससे किसी को दुख मिले. மாயா நம்முடைய காது மூக்கை பிடித்து பிறருக்கு துக்கம் கொடுக்கும்படியாக எந்த ஒரு செயலையும் செய்ய வைத்துவிட வேண்டாம். மாயா நமது காது மூக்குகளை பிடித்து பிறருக்கு துக்கம் கொடுக்கும் செயலை செய்ய வைத்துவிட வேண்டாம். அகர் துக் தேங்கே தோ, ஒருவேளை துக்கம் கொடுத்தால் பகுத் பஸ்தாப் கர்னா படேகா, மிகுந்த பச்சாதாபப்பட நேரிடும். ரெஜிஸ்டர் கராப் ஹோ ஜாயேகா, பதிவேடு கெட்டு போய்விடும். துக்கம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா பதிவேடு கெட்டு போயிடும், பிறகு பச்சாதாபம் ஏற்பட்டுடும். அதனால் அட்டென்ஷன் இருக்கணும். எண்ணம் சொல் செயலால் நான் யாருக்குமே துக்கம் கொடுத்துடக்கூடாது. என்னுடைய சுபாவத்தை இனிமையானதாக ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கணும். பாடல் நைனுகீனுக்கோ ராகதிக்காவோ, கண்களை இழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. பாப் பைட் பச்சோங்கோ சம்ஜாத்தேகே, தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ராஸ்தா பகுத் சகஜ் சம்ஜாயா ஜாத்தாகே, மிக எளிமையாக பாதை விளக்கப்படுகிறது, புரிய வைக்கப்படுகிறது. பாபா காண்பிக்கிற பாதை ரொம்ப எளிமைதான், புரிய வைக்கப்படுகிறது. फिर भी பச்சே டோக்கரே காத்தே ரகத்தேகே, இருந்த பொழுதும் குழந்தைங்க மிக கடினத்தை சிரமத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா சொல்கிற பாதை ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, ஆனாலும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. यहाँ बैठे हैं तो समझते हैं हमको बाप पढ़ाते हैं, शांतिधाम जाने का रास्ता बताते हैं. இங்கே நாம் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே பாபா கற்றுக் கொடுக்கின்றார், சாந்திதாமம் செல்வதற்கான பாதை கூறுகின்றார். பகுத் சகஜிகே, விஷயம் ரொம்ப எளிமை. பாப் ககத்தேகே दिन रात जितना हो सके याद में रहो.
இரவும் பகலும் எவ்வளவு முடியுமோ நினைவினில் இருங்கள். அங்கே பக்தி மார்க்கத்தின் யாத்திரை கால்களால் நிகழ்கிறது. மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து அதை செய்கிறார்கள். இங்கேயோ நீங்கள் அமர்ந்து கொண்டே நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்கள். யஹ்பி பாப்னே சம்ஜாயாகே, இதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சைத்தான் அவகுணங்களை அழித்து கொண்டே செல்லுங்கள். எந்த ஒரு சைத்தான் காரியத்தையும் செய்து விடாதீர்கள். இதன் மூலம் பாவ கர்மம் நிகழ்ந்து விடுகிறது. தந்தை வந்திருப்பதை குழந்தைகளாகிய உங்களை சதா சுகியாக ஆக்குவதற்கு. பாபா எதுக்காக வந்திருக்கிறார்? குழந்தைகளாகிய உங்களை சதா சுகம் நிறைந்தவர் ஆக்குவதற்காக. कोई बादशाह का बच्चा हो तो वह बाप को और राजाई को देख खुश होगा ना. ஒரு மகாராஜா வீட்டு குழந்தை என்றால் அது தந்தையையும் ராஜ்யத்தையும் பார்த்து பார்த்து குஷி அடையும் அல்லவா? பல் ராஜாயி है परंतु फिर भी शरीर के रोग आदि तो होते ही. உலகத்தில் ஒருவேளை ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கும் கூட நோய் ஏதாவது வரத்தான் செய்யும். யகா தும் பச்சோं को निश्चय है. ஆனால் இங்கே குழந்தைங்களாகி உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. சிவ பாபா ஆயா ஹுவாகே வஹ் ஹம்கோ படா ரஹேகே. சிவபாபா வந்திருக்கின்றார். அவர் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். फिर हम स्वर्ग में जाकर राजाई करेंगे. பிறகு நாம் சொர்க்கம் சென்று ராஜ்யம் செய்வோம். वहाँ किसी प्रकार का दुख नहीं होगा. அங்கே எந்த விதத்திலும் துக்கம் இருக்காது. तुम्हारी बुद्धि में रचना रचिता के आदि मध्य अंत का ज्ञान है. குழந்தைங்களாகிய உங்களுடைய புத்தியில் படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானம் உள்ளது. ज्ञान और कोई मनुष्य मात्र की बुद्धि में नहीं है. இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களுடைய புத்தியிலும் இல்லை. புத்தியில் ஞானம் இல்லாதவங்க துக்கப்படுறாங்க. துக்கம்னாலே என்னதுதான்? எதுக்கு யார் துக்கப்பட்டாலும் சரி, அதுக்கு பேர் அஞ்ஞானம். பாபா சொல்ல துக்கத்துக்கு இங்கே வழியே இல்லை சங்கம் யுகத்தில். அப்போ பாபா சொல்ல நமக்கு படைப்பாளர் பற்றி தெரியும், படைப்பினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை பற்றி தெரியும். இங்கே துக்கத்திற்கான விஷயமே இல்லை. உங்களுக்கு இப்போ புத்தியில் ஞானம் இருக்கிறது. இப்போ குழந்தைங்களாகி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிருக்கிறோம்? ஆகே ஹமாரேமே ஞான நகீதா. முன்பு நம்மிடத்தில் ஞானம் இல்லாமல் இருந்தது. நாமளும் இந்த கூட்டத்தில் ஒருத்தராக தானே இருந்தோம். கோஷம் போட்டுட்டு, குறை சொல்லிட்டு, அழுதுட்டு, புலம்பிட்டு இந்த கூட்டத்தில் நாமளும் இருந்தோம். இது உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன? நம்மளை யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றினாங்கல்ல, பாபா தான் யாரையோ ஒருத்தவங்கள கருவியாக வச்சு. அப்போ நமக்கு கடன் இருக்குது. என்ன கடன்? நான் அப்படி யாரையாவது காப்பாற்றணும்ல, அது வரைக்கும் கடன் தான். அவசரம் நீங்கள் ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு ஞானம் கொடுத்தா கூட ஒருத்தரை உங்களுக்கு சமமாக ஆக்க முடியுமாங்கிறது கேள்வி. அது வரைக்கும் நம்ம எல்லாருமே யாரு தான்? கடன்காரங்க தான். கடன்காரன். கடன் வாங்கினா கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினா கங்கை வேந்தன். கடன்காரங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. சேவா பண்ணாதவங்களாம் என்ன பண்ண தான் செய்யணும். நீங்கள் நல்ல பாபாட்டை அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் பதிலுக்கு எதையுமே பாபாவுக்கு, அதாவது உலகத்துக்கு செய்யாமல் இருந்தால் அப்போ நீங்கள் கடன்காரங்க. அப்போ நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறது சட்டத்தில் இருக்குது. ஏதாவது ரூபத்தில் எண்ணம் சொல் செயலால் பாபாவை என்ன பண்ணணும்? நாம் பிறருக்கு அறிமுகப்படுத்தத்தான் வேணும், ஞானம் கொடுக்கத்தான் வேணும், கரை சேர்க்கத்தான் வேணும். நமக்கு தெரியணும். ஒருத்தவங்க கோவப்படும் போது நமக்கு என்ன தோணணும்? நானும் ஒரு காலத்தில் இப்படிலாம் என்ன பண்ணியிருக்கிறேன். ஒருத்தவங்க பொய் சொல்லும்போது என்ன தோணணும்? நானும் இப்படிலாம் ஒரு காலத்தில். நாம் திடீர்லாம் யோக்கியன் ஆகலையே, பாபா ஞானம் சொல்லி சொல்லி மாறி இருக்கிறோம். இவங்களும் கூட என்ன பண்ணுவாங்க? ஞானம் கேட்டால் மாறும். நமக்கு அந்த அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும். அப்போ துக்கமே இருக்காது. யாருக்கு துக்கம் இருக்கணும்? அந்த வரட்டு ஞானம் உள்ளவங்களுக்கு தான். எல்லாரும் அஞ்ஞானி, எல்லாரும் நான்பிக்கே,
அவங்களாம் அப்படித்தான், இவங்கெல்லாம் துக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நாமளும் நேற்று யாரை தான் இருந்தோம்? நமக்கு ஞானம் கிடச்சிருச்சு, தப்பிச்சிட்டோம். அவங்களுக்கும் ஞானம் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணிவிடுவாங்க? தப்பிச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்ம கை. என் கண்ணில் ஒரு நான் விற்கப்படுறாருன்னா அவர் நமக்கு தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் வந்து ஆட்டோக்காரங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சோப்பு பேக்கு எனக்கு தான், மஞ்சள் சட்டை எனக்கு தான் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்களா? அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என் கண்ணில் ஒருத்தர் வந்து படுறாருல, சவாரிக்கு ஆள் இல்லாமல், அதாவது ஆட்டோக்காரர் இல்லாமல், அப்போ அவங்க யாருக்கு தான்? உங்கள் கண்ணில் ஒரு வைரம் கீழே கிடக்கிறது தெரியுதுன்னா அந்த வைரம் யாருக்கு தான்? அஞ்ஞான காலத்தில் யாருக்கு தான்? எனக்கு தான். நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு கொடுன்ட்டேன். ஃபஸ்ட்டு யார் தான் பார்த்தோம்? நான். அப்போ அவங்க அந்த ஆட்டோக்காரர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நான் தான் அவரை பார்த்தேன், அவர் யாருக்கு? எனக்கு. உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு நான்பிக்கை தென்படுறாருன்னா அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குல்ல. என் கண்ணில் தானே பாபா காமிக்கிறாரு. ஒருத்தர் பொய் சொல்கிறத, ஒருத்தர் ஏமாத்துறதை, ஒருத்தன் திருடுறதை, ஒருத்தர் அழுறதை யார் கண்ணில் காமிச்சிருக்கிறாரு? பாபா என் கண்ணில் காமிக்கிறார். அப்போ அவங்களுக்கு யார் ஞானம் சொல்லணும்? ரயில்வேஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ட்ரெயினில் ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா அந்த டாக்டருக்கு தான் பொறுப்பு. என்ன பொறுப்பு? இந்த ட்ரெயினில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த டாக்டர் தான் என்ன பண்ணி ஆகணும்? அவரை காப்பாற்றி ஆகணும். இல்லை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னால் டிடிஆரோ மக்களோ சும்மா இருக்க மாட்டாங்க. நிலம் மனுஷனா, நிலம் ஒரு டாக்டரா, நீ எதுக்கு நீ எம்பிபிஎஸ் படித்த, நீ இது படிக்காமலே இருந்து தொலைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்மளையும் பார்த்து கேட்டுருவாங்க, நீ எதுக்கு பிகே ஆன? பக்கத்து வீட்டுக்காரனு கூட ஞானம் கொடுக்கல, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட ஞானம் கொடுக்கல, நீலாம் ஒரு பிகேவா, எதுக்கு பிகே ஆனன்னு என்ன பண்ணிடுவாங்க? கேட்குறதுலேயும் என்ன இருக்கும்? நியாயம் இருக்கும். பாபா சொல்கிறார், நமக்கு தெரியும், நாமும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தோம். நம்மளை யாரோ ஒரு புண்ணியவன் என்ன பண்ணிட்டான்? நோட்டீஸ் கொடுத்து கோர்ஸ் கொடுத்து காப்பாற்றிட்டான். இப்போ நாமளும் அந்த புண்ணியத்தை யாருக்காவது என்ன பண்ணணும்? செய்யணும்ல. பாபா சொல்கிறார், நமக்கு தெரியும், நாமும் அப்படித்தான் இருந்தோம், ஞானம் இல்லாதவராக இருந்தோம். மனுஷிய பக்திக்கோ பகுத்து உத்தம் சமச்சித்தேகே. மனிதர்கள் பக்தியை ரொம்ப உத்தமம் என்று நினைக்கிறார்கள். அநேக விதமாக பக்தி செய்கிறார்கள். அவற்றில் எல்லாம் ஸ்தூல விஷயங்கள் இருக்கின்றன, சூட்சும விஷயங்கள் எதுவுமே இல்லை. இப்பொழுது அமர்நாத் யாத்திரையில் ஸ்தூலமாக செல்லுவார்கள் இல்லையா? அங்கே இருப்பதோ அது லிங்கம்தான். கிஸ்கே பாஸ் ஜாத்தேகே மனுஷிய குச்சுபி நகி ஜான்தே. யாரிடம் சென்றாலும் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. இப்போ குழந்தைங்களாகி நீங்கள் எங்கேயும் அலைந்து திரிந்து சிரமப்பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் படிப்பதே புது உலகத்திற்காக. அங்கே இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்காது. சத்தியுகத்தில் பக்தியே இருக்காது. அங்கே இருப்பதெல்லாம் சுகம்தான். பக்தினாலே தேடுறது, கேட்கறது, கையேந்துறது. தேடுறது, கேட்கறது, கையேந்துறதுனாலே துக்கப்படுறதுன்னு அர்த்தம். சத்தியுகத்தில் பக்தியே கிடையாது. அங்கே இருப்பதெல்லாம் எது மட்டும்தான்? சுகம் மட்டும்தான். சத்தியுகத்தில் இருப்பதே சுகம் மட்டும்தான். ஜகாம் பக்திகே வகாம் துக்குகே. எங்கே பக்தி இருக்குதோ அங்கே என்ன இருக்குது? துக்கம் இருக்கிறது. தீமையில நடக்கிறாங்க, அழகு குத்துறாங்கன்னா அவங்க அதை விட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதை விட அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இத்தனை கிலோமீட்டர் வெறும் காலோட நடந்து போகிறாங்கன்னா அவங்க அதை விட வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாபா சிம்பிளாக சொல்கிறார், எங்கே பக்தி இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கிறது? துக்கம் இருக்கிறது. பாபா குழந்தை ஆன பிறகும் சில பேரால் பக்தியை விட முடியாது. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்குது? நம்மளை யாருமே பக்தியை விடுன்னே சொல்லலை, நாம் விட்டுட்டோம். ஏன்னா துக்கமே இல்லாமல் போயிடுச்சு, ஞானம் புரிஞ்சிடுச்சு. ட்ராமா, கர்மா, நன்மைக்கு, பாபா எல்லாம் புரிஞ்ச பிறகு எதுக்கு துக்கப்படணும்? துக்கமே இல்லைன்ற பிறகு யாருமே சொல்லலை, நாமளே ஸ்டாப் பண்ணிட்டோம். எதுக்கு வீணாக அலைஞ்சிக்கிட்டு? உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை பார்க்க வேண்டியதான். எல்லாமே நல்லா இருக்குல்ல. பாபா சொல்றார், எங்கே பக்தி இருக்கிறதோ அங்கே துக்கம் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கர சித்திரம் மிகச் சிறந்தது. சொர்க்கத்தினுடைய கேட் இதில் மிக தெளிவாக இருக்கிறது. இதை புத்தியில் வைத்திருக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தில் என்ன தெரியணும்?
சொர்க்கத்தினுடைய கேட்டு இதில் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பாபா. நல்ல பிரம்மாண்டமாக வரைஞ்சிருக்கிற படத்தில் இல்லையா, சிற்சக்கத்தில் கலியுகம், சங்கமியுகம், சத்தியுகம் இருக்கிறது. சங்கமியத்துக்கு அப்புறம் என்னது தான்? சத்தியுகம் தான். இதில் சொர்க்கத்தினுடைய கேட்டு தெளிவாக இருக்கிறது. இது புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் சொர்க்கத்தின் கேட்டில் இருக்கிறோம். சங்கமியுகம்னா என்ன அர்த்தம்? கேட்டு, வாசலுக்கு வந்தாச்சு இல்லையா. அங்கே எங்கே அலைஞ்சி சத்தீஸ்வரர் வாசலுக்கு வந்துட்டாலே அப்பா ஒரு வழியாக என்ன பண்ணியாச்சு, வந்து சேர்ந்தாச்சு. பாபா சொல்கிறார் இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் நமக்கு கேரண்டி இல்லைல்ல, வழியில் என்ன நடக்கும், யார் என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க தெரியாது. கேட்டுக்கு வந்தாச்சு. பாபா சொல்கிறார் இப்போ நாம் எந்த கேட்டுக்கு வந்துட்டோம்? சங்கமியுகத்துக்கு வந்தாச்சுனாலே சொர்க்கத்தினுடைய கேட்டிற்கு வந்து விட்டோம். பகுத் குஷி ஹோனி சாஹியே, மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸை நினைவு செய்து குழந்தைகளாகி நீங்கள் குஷியில் இருக்க முடியும். இருக்கிறீங்கன்னு சொல்லலை, இருக்கலாம்னு சொல்லலை, இருக்க முடியும். கொழுப்பு சில பேருக்கு துக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஞான பாயிண்ட்டை என்ன பண்ணுறதே இல்லை, நினைக்கிறதே இல்லை. பாபா சொல்கிறார் ஞானத்தின் பாயிண்டை நினைவில் வைத்து நீங்கள் குஷியில் இருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி. சில பேரை நம்ம ஷாக்காக பார்ப்போம், அவங்க வீட்டில் பெரும் துயரம் நிகழ்ந்திருக்கும், ஆனால் அவங்க நம்மளை சிரிச்ச முகத்தோடு வாங்கம்பாங்க. நம்ம ஏதோ ஆறுதல் சொல்ல போகலான்னு பார்த்தா படுத்த படுக்கையாக இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஓம் சாந்திம்பாங்க. நமக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புத்தியில் என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. சிலருக்கு கை கால் உடம்பு குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் புலம்பிட்டு இருப்பாங்க. புத்தியில் என்ன இல்லை? பாபா சொல்கிறார் அப்போது புத்தியில் ஞானம் இல்லைன்னு சொல்லும்போது எவ்வளவு நல்லா வச்சுருந்தாலும் அவங்க துக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. புத்தியில் ஞானம் இருக்குதுன்னா அவங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. பாபா என்னை நல்லா வச்சுருக்கிறார். குடிசை வீட்டில் இருப்பாங்க, மொழிகிட்டு இருக்கும், பாபா என்னை நல்லா வச்சுருக்கார். அப்படி எத்தனை பீக்கே சொல்கிறாங்க. பாபா சார் அவங்களுக்கு முன்னால் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? கட்டில் சாதாரண எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. குஷியாக இல்லை அப்படின்னா புத்தியில் என்ன இல்லை? நியாயத்துக்காகலாம் நம்ம போராடலை, தர்மத்துக்காகலாம் போராடலை. புத்தியில் என்ன பாயிண்ட் வரல? நீங்கள் தர்மத்துக்காக நியாயத்துக்காக போராடலாம், ஆனால் எதை தொலைச்சிடக்கூடாது? குஷியை தொலைச்சிடக்கூடாது. நீங்கள் சட்டம் எதுவோ, நியாயம் எதுவோ, தர்மம் எதுவோ அதுபடி நடங்க, ஆனால் அதை சோகமாக, வருத்தமாக, கோபமாலாம் அதை செய்யக்கூடாது. செய்கிறதை எப்படி செய்யுங்க? குஷியாக செய்யுங்க, குஷியாக செய்யுங்க. குஷி தொலைஞ்சிடக்கூடாது. தர்த்து பரிய தர்மனாச்சு உடைங்க வாசங்க. பூமியை ரெண்டாக பிளந்தாலும் நம்முடைய தர்மத்தை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. தர்மங்கிறது சாந்தி மட்டும் இல்லை, பவித்திரதா மட்டும் இல்லை, கூடவே எதுவும் தான் குஷியும் தானே. குஷி எதுக்கு? பாபா சொல்ற குஷி இல்லாத முகத்தை என்னால் பார்க்கக்கூட முடியாது அப்படின்பா. இந்த முகத்தை பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ 5000 வருஷம் காத்திருந்தேன், பரந்தாமத்துலேருந்து வந்தேன், இவ்வளோ ஞானம் சொல்லி இந்த மூஞ்சி இப்படி இருக்குதுன்னா எதுக்கு இந்த ஞானம் அப்படின்னு கேள்வி வந்துடக்கூடாது பாபாவுக்கு. பாபா சொல்கிறார் குஷி பகுத் குஷி ஹோனி சாஹியே, குஷி நிறைய இருக்கணுன்றார். சும்மா ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பத்தாதுன்றார். பாபா சொல்கிறார் இந்த தோல் இந்த காதில் இடிக்கிற அளவுக்கு என்ன இருக்கணும்? ஐயா குஷி. இந்த குஷி பிரம்மா பாபாவுக்கு இருந்துச்சு. எப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா. ஏன் உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு ஏன் குஷி வருது? இந்த சட்டையை விட்டுறலாம், அடுத்தது நமக்கு என்ன சட்டை கிடைக்க போகுது? புது சட்டை கிடைக்க போகுது. நான் கிருஷ்ணராக போகிறேன், உடம்பு சரியில்லைன்னா ஐயோ நான் செத்து போயிடுவோன்னு நினைக்கல. அவர் புத்தியில் என்ன வருது? நான் கிருஷ்ணராக போகிறேன். இதுதானே நம்முடைய முன்னோர்கள், இவங்க தானே நம்முடைய முன்னோர்கள். அன்றைக்கி கிளாஸில் கேட்டோம்ல, உங்களுக்கு மூட்டில் வலி இருக்குதுன்னா அது எதில் தெரியக்கூடாது? முகத்தில் தெரியக்கூடாது. மூட்டு வலி மூட்டோடு இருந்துட்டு போட்டோம், அதை எங்கே கொண்டு வராதிங்க, முகம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும். இந்த வார்த்தையை தாதி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நாம் பார்த்துருக்குறோம். தாதிகள் ஆப்ரேஷன் கண்டிஷனில் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே இங்கே அனுபவம் சொன்ன ஞாபகம் இருக்குது. மதுபனில் ஜானகி தாதியை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. சேரில் உட்காந்துருக்கிறாங்க, வராண்டாவில் உட்காந்துருக்கிறாங்க, பாண்டவனில் உட்காந்துருக்காங்க, பெரிய கூட்டம். என்னென்னே தெரியல. உள்ளே நுழைஞ்சிட்டு போய் பார்க்குறோம், திருஷ்டி பவர்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த இடம் அவ்வளோ சைலன்ஸாக இருக்குது, ஒருத்தரும் பேசலை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. திருஷ்டி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சைரன் சத்தம் கேட்குது, ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸில் தாதியை பின்னால் ஸ்ட்ரெச்சரில் வச்சு படுக்க வச்சு கொண்டு போகிறாங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா தானே இந்த அம்மா உட்காந்துருந்துச்சு, அழகாக தானே திருஷ்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத அவங்க முகம் என்ன பண்ணலை, சொல்லலை. பாபா சொல்ற இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்த ப்ரூஃப். மூட்டு வலி எதில் தெரியக்கூடாது? முகத்தில். மனசில் கூட ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அதை பாபாட்ட கொடுத்துடணும். அது எங்கே வரக்கூடாது?
முகத்தில் வரக்கூடாது. பகுத் குஷி ஹோனி சாகியே, மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ज्ञान की पॉइंट्स को याद करते तुम बच्चे बहुत खुशी में रह सकते हो. ஞானத்தினுடைய பாயிண்ட்டை நீங்கள் நினைவில் வச்சுருந்தீங்கன்னா, கண்டிஷன் இஃப் கண்டிஷன், ஞானத்தினுடைய பாயிண்ட்டை புத்தியில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குஷியாக இருக்க முடியும். குஷியாக இல்லாமல் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன இல்லை, ஞானத்தினுடைய பாயிண்ட்டு நினைவினில் இல்லை. நினைவில் இருக்கிறது ரொம்ப எமர்ஜி ரூபம்னு சொல்லுவார் பாபா. ஜான்தேவோ, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நாம் சொர்க்கத்தினுடைய கேட்டில் சென்று கொண்டு இருக்கிறோம். அங்கே மிகுந்த குறைவான மனிதர்கள் இருப்பார்கள், இங்கே எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தானம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும், சாதுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும் என எத்தனை விதத்தில் அலைந்து கொண்டும் கூக்குரல் இட்டு கொண்டும் இருக்கின்றார்கள். ஹே பிரபு, கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள். வழி எப்பொழுதுமே முக்தி, ஜீவன் முக்திக்கான பாதையாகத்தான் இருக்கும். இது பழைய துக்கத்தினுடைய உலகம், அதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மனிதர்களுக்கு தெரியவே இல்லை. இந்த உலகம் துக்கம் தருதுங்கிறதே என்ன பண்ணலை, மனிதர்களுக்கு தெரியவே இல்லை. கலியுகத்தினுடைய ஆயுள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கூறிவிட்டார்கள். ஆகவே பாவப்பட்டவர்கள் இருளில் இருக்கிறார்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமமாகவே இதை புரிந்திருக்கிறீர்கள். எதை? பரோபர் ஹமாரா பாபா ஹம்கோ ராஜீவ் சிக்லா ரஹேகே. நம்முடைய பாபா, என்னுடைய பாபா எனக்கு ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிலும் சிலரே நம்பர்வாராக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ராஜயோகம்னா அது சொல்லும்போதே எவ்வளவு பெருமிதத்தோடு சொல்லணும். எப்படி பேரிஸ்டரி யோகா இருக்கிறது, இன்ஜினியரிங் யோகா இருக்கிறது இல்லையா? நான் வக்கீலுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு, இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிடுச்சு, அந்த பசங்க முகத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருமிதம். பாபா சொல்கிறார், நமக்கு என்ன சீட்டு கிடச்சிருக்குது? எம்பி சீட்டா, எம்எல்ஏ சீட்டா? ராஜ யோகத்திற்கான சீட். பாபா சொல்கிறார், அவங்க புத்தியெல்லாம் வக்கீல், இன்ஜினியரிங் இப்படி புத்தியில் இருக்கிறது. படனே வாலேக்கோ டீச்சர் கீ ஹி யாद रखती है. படிக்கக்கூடியவங்களுக்கு டீச்சர் நினைவு தான் இருக்கிறது. பேரிஸ்டரிக்கே ஞானசே, அந்த பேரிஸ்டர், அந்த லா ஞானத்தின், சட்டத்தின் ஞானத்தின் மூலம் மனிதர்கள் சட்ட வல்லுநர்கள் ஆகி விடுவார்கள். இதுவோ ராஜயோகம். நம்முடைய புத்தியினுடைய யோகம் பரம்பிதா பரமாத்மாவுடன் இருக்கிறது. இஸ்மே தோ, உண்மையிலேயே நம்ம புத்தி பரமபிதா பரமாத்மாவோடு இருக்கிறது எனில் குஷி கா ஏகதம் பாரா சடுஜானா சாகியே. குஷியினுடைய எல்லை முற்றிலும் கடந்து போய்விட வேண்டும். எல்லை கடந்து இருக்கும், ஒரு அளவே இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் குஷி. எனக்கு புரியுது, பரமாத்மா எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறார், என்னுடைய புத்தி தொடர்பு அவரோடு இருக்கிறது என்றால் முற்றிலுமாக குஷி எல்லை கடந்து போகிருக்க வேண்டும். பகுத் மீட்டா பன்னாகே, மிக இனிமையாக வேண்டும். சுபாவம் படா ஃபஸ்ட் கிளாஸ் ஹோனா சாகியே, சுபாவம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வேண்டும். கோயி கோபி துக்க நாமிலே, நம்மால் யாருக்குமே கஷ்டம் துக்கம் கிடைத்துவிட கூடாது. சாகத்தே பீகே கிஸ்கோ துக் ந தேவே, நாம் நினைக்கவும் செய்கிறோம், விரும்பவும் செய்கிறோம். என்னால் யாருக்கும் துக்கம் போய் சேர்ந்துட, நமக்கு எதுக்கு நாம் சொல்லி அந்த ஆத்மா கஷ்டப்பட்டு அந்த கர்மாவை நாம் எதுக்கு அனுபவிச்சுட்டு நம்ம விரும்புகிறோம். என்ன விரும்புகிறோம்? நம்ம யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது என்று. பரந்து ஃபிர்பி மாயா நாக்கு கான்சே பக்கடு பூல் கரா தேத்தீகே. மாயா மூக்கை காதை பிடித்து தவறு செய்ய வைத்து விடுகிறது. மூக்கை காதை பிடிச்சுன்னா வாணி கேட்க விடாமல், யோகா பண்ண விடாமல் அடுத்தவங்களை என்ன பண்ண வச்சிருது? கஷ்டப்பட வச்சிருது. எப்பெல்லாம் நம்மால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் போய் சேருதோ அப்பமெல்லாம் நம்மள்கிட்ட ஞானமும் இல்லை, யோகாவும் இல்லை. அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறார்? மூக்கை பிடிச்சுன்னா யோகாவை பிடிச்சு ஸ்டாப். அப்புறம் காதை பிடித்து அப்படின்னா வாணி கேட்க விடாமல் ஸ்டாப். பிடித்து துக்கத்தை கொடுக்க வைக்கிறது, துக்கத்தை கொடுக்க வச்சிருது மாயா. ஞானம் இல்லை, யோகா இல்லைன்னா நம்மள்கிட்ட இருக்கிற சரக்கு என்னது மட்டும்தான்? துக்கம் மட்டும்தான். 63 ஜென்மமாக சேர்த்து வச்சுருக்குறோம். அது அடுத்தவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால் ஞான யோகத்தால் அதை காலி பண்ணிடணும். அப்போ பாபா சொல்கிறார், அப்போ விரும்புகிறாங்க யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நடந்தது. ஃபிர் அந்தர் பச்தாத்தேகே,
हमने नागे उनको दुख दिया, துக்கம் கொடுத்துட்டு பிறகு உள்ளுக்குள்ளே பச்சாதாபப்படுறாங்க. ஐயோ, நான் அவங்களுக்கு அநியாயமாக துக்கம் கொடுத்துட்டேனே, துக்கப்படுத்திட்டேனே, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பிறகு வருத்தப்படுகிறார்கள். ஆனால் ரெஜிஸ்டர் மே கித்தனி கராப் ஆ கயினா, ரெஜிஸ்டரில் எவ்வளவு கரை படிந்து விடுகிறது அல்லவா. ஐசி கொஷிஷ் கர்னி சாகியே, நீங்கள் அந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும். கிஸ்கோபி மன்சா வாச்சா கர்மனா துக்க நா தேவே, யாருக்குமே எண்ணத்தால் சொல்லால் செயலால் நான் துக்கம் கொடுத்து விடக்கூடாது. பாபா வருவதே நம்மை அப்பேற்பட்ட தேவதை ஆக்குவதற்காக. எக கவி கிஸ்கோ துக்கு தேத்தேகை கியா, இவர்கள் எப்பொழுதேனும் யாருக்கேனும் துக்கம் கொடுத்தார்களா என்ன? தேவதைகள் கொடுத்தாங்களா, இல்லை பிரம்மா பாபா கொடுத்தாரா, இல்லை சிவ பாபா கொடுத்தாரா? பாபா சொல்கிறார், लेकिन लौकिक टीचर पढ़ाते हैं दुख तो नहीं देते हैं ना. हाँ, बच्चे नहीं पढ़ते हैं तो कोई सजा आदि देते हैं. लौकिक टीचर குழந்தைங்க படிக்கலை அப்படின்னா சில நேரம் தண்டனைகள் கொடுக்கலாம் லௌகிக்க டீச்சர். ஆனால் இந்த டீச்சர் என்னைக்காவது துக்கம் கொடுத்துருக்கிறாரா என்ன? ஆஜ்கல் மார்னே காவி காய்தா நிக்கல் தியாகே, இன்றைய காலத்தில் மரண தண்டனைகளை கூட எடுத்து விட்டார்கள். சில நாடுகளில் என்ன கிடையாது, மரண தண்டனை கிடையாது. அவங்க என்ன தப்போ ஆயுள் தண்டனை போடுங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, உயிரை பறிக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. செத்துட்டான்னா அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவன் உயிரோடு இருந்தால் தான் நம்ம பண்ணது தப்புன்ற உள்ளத்தில் உறுத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில நாடுகள் மரண தண்டனையை பேன் பண்ணி வச்சுருக்குது. நம்மளால் அடுத்தவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீதிபதி ஒருத்தவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாருன்னா அவரால் அன்னைக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. மரண தண்டனைலாம் விடுங்க, ஒரு டாக்டரை ஆப்ரேஷன் பண்ணும்போது செத்து போயிட்டார்னா கூட அந்த டாக்டரால் நைட்டு என்ன பண்ண முடியாது. அவர் பாவம் கஷ்டம் தான் பட்டார், எப்படியாவது ஆளை காப்பாற்றிடணும்னு. ஏன் தூக்கம் வரல? அவருக்கு கண்ணு முன்னால் பார்க்குறார், அந்த குடும்பமே இப்போ அழுது. காப்பாற்றிருந்தால் இந்த குடும்பத்தினுடைய துக்கத்திலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம். அப்போது உலகத்தில் அஞ்ஞானிகள் கூட துக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல என்ன பண்ணுறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. சில கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுது, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு வந்தால் கேட்பாங்க ஃபஸ்ட்டு, உங்களை யாராவது போலீஸ்காரங்க அடித்து துன்புறுத்துனாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி, விசாரணை பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது. ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் சட்டம் விரும்புது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உலகத்தில் கூட சட்டம் வச்சுருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை, அது வேறு. தும் ரூஹானி டீச்சர் ஹோ, நீங்கள் யார்? ஆன்மீக டீச்சர். நாமெல்லாம் பாபா யாரை சொல்கிறார்? நம்மளையே சொல்கிறார். நம்ம டெய்லி வாணி கேட்டுட்ருக்குறோம், காட்லி ஸ்டூடெண்ட் தான். ஆனாலும் பாபா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் யார்? ஆன்மீக டீச்சர். துமாரா காமகே படானா, உங்களுடைய வேலை என்னது? கற்றுக் கொடுப்பது. அவர் சாத் அவர் கூடவே. ரூஹானி டீச்சருக்கும் சாதாரண டீச்சருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறார், நீங்கள் உங்கள் வேலையை பாடம் கற்றுக் கொடுக்கறது, கூடவே மேனஸ் சிக்லானாகே, நன்னடத்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். மேனஸ், நல்ல நடத்தையை, ராயலான நடத்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஃபிர் படைங்கே லிக்கேங்கே தோ ஊஞ்சிப்பது பாயேங்கே, பிறகு படித்தால் எழுதினால் உயர்ந்த பதவி அடையலாம். நகி படைங்கே தோ ஃபெயிலுக்குது ஹூங்கே, படிக்கவில்லை என்றால் தாங்களே ஃபெயில் ஆகி விடுவார்கள். இதை பாபாவும் தினசரி கற்றுத் தருகிறார். மேனஸ் சிக்லாத்தேகே, பாபா என்ன கற்றுக் கொடுக்குறாராமா? மேனஸ் கற்றுக் கொடுக்குறாராமா. ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு சொல்லுவோம் இல்லையா? ராஜயோகம்னா என்னது? அது மேனஸ். ராஜயோகம்னா என்னது? அது மேனஸ். நான் உங்களுக்கு மேனஸ் கற்றுத் தருகிறேன். சிக்லானே கேலியே பிரதர்ஷினி ஆதிக்கா பிரபந்த ரச்சித்தேகே, கற்றுக் கொடுக்கறதுக்காக கண்காட்சி எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சப் பிரதர்ஷினி ஒரு ப்ரொஜெக்டர் மாங்குத்தேகே, எல்லாரும் கண்காட்சிக்கான படம், ப்ரொஜெக்டர் இதையெல்லாம் கேட்குறாங்க. ப்ரொஜெக்டர் கூட ஆயிரக்கணக்கில் வாங்குவார்கள். ஹரேக் பாத் பாப் பகுத் ஹி சகஜிக்கர் பத்தலாத்தேகே, ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை மிக எளிமையாக்கி கூறுகிறார். அமர்நாத்தில் கூட சேவை செய்வது எளிது. படங்களை கொண்டு நீங்கள் புரிய வைக்க முடியும். ஞானம் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன? ஞானம் இந்த பக்கம், பக்தி அந்த பக்கம்.
அவற்றின் பாபஸ்வரர் உன்சே ஸ்வர்க்க, ஞானத்தினால் சொர்க்கம், உன்சே நரக்கு, பக்தியினால் நரகம். ஞானம்ங்கிறது கொடுக்கறது, பக்திங்கிறது கேட்கறது. கொடுத்தா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், கேட்டால் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபஸ்வரர் ஞானத்தால் சொர்க்கம், பக்தியினால் நரகம். பாபஸ்வரர் பில்குல் கிளியர் ஹே, இது ரொம்ப கிளியர் அப்படின்றார், ரொம்ப கிளியர். ஒருத்தவங்க துக்கப்படுறாங்களா, என்ன கிளியர்? அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க, கிளியர். அப்புறம் அவங்களுக்கு ஞானமே. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? சூடான ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம்னா எப்படி இருக்க முடியாது? சூடாலாம் இருக்க முடியாது. அது மாதிரி அந்த பாபா குழந்தை ரொம்ப சோகத்தில் இருக்கார், துக்கத்தில் இருக்கார். பாபா குழந்தைலாம் எதுலலாம் இருக்க முடியாது? சோகத்தில் துக்கத்துலலாம். பாபா குழந்தைனா அவர் சிரிச்சுட்டு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, நடு ரோட்டில் கட்டி வச்சு அடித்தாலும் சரி, ஸ்மைலி. படம்லாம் பார்க்குறோம் சும்மா. பாபா சத்தியம் என்னென்னா, ஞானம் இருக்குதுன்னா பாபாவே சொல்ல, ஜெயிலையே ஒரு ட்ராமா படி கர்மாப்படி போக வேண்டி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பாபா காப்பாற்ற மாட்டார், ட்ராமான்னு இருப்பார். ஆனால் நாம் அங்கே எப்படித்தான் இருக்கணும்? சரி, ஜெயிலில் உள்ளவங்களுக்கு சேவா பண்ணுறதுக்கு பாபா என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். இங்கே தான் எனக்கு சேவா. அந்த இடத்துக்கு போகும்போதும் என்ன பண்ணணும்? ஒரு வெறும் அஞ்ஞானி யாரோ ஒருத்தவங்க, நான் நினைக்கிறேன் பெரியாராக இருக்குன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் சாபம் கொடுக்குறார், நீ நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் சாமி இல்லைன்னு. அப்போ அவர் சொல்கிறாராம பதிலுக்கு, எனக்கு அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்கே தான் நிறைய நான் போய் என்ன பண்ண வேண்டியிருக்குது? பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்குது. அப்போது அங்கே போனாலும் என் பிரச்சாரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்றாரு, விட மாட்டேன் அப்படின்றாரு. அங்கே போய் பாபா சொல்கிறார், நம்மளை எங்கே கொண்டு போனாலும் நம்ம சேவா பண்ண போகிறோம். பாபா அந்த குஷி இருக்கணும். ஞானம் இருக்குதுன்னா சொர்க்கத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளை எங்கே விட்டாலும் நமக்கு அந்த இடம் என்னதுதான்? சொர்க்கம்தான். கோபுரத்தில் விட்டாலும் சரி, குப்பமேட்டில் விட்டாலும் சரி, ஞானம் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே தான் இருப்போம்? சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம். ஞானம் இல்லையா, எங்கே விட்டாலும் அதுக்கு பேர் என்னது தான் சொல்லுவேன். கூழுக்கு உப்பு இல்லைன்னு ஒரு கூட்டம் அழுகுது, சீனிக்கு பாலுக்கு சீனி இல்லையேன்னு ஒரு கூட்டம் அழுது. ஆக அழுகிற கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்குது? அவன் கூழுக்கே உப்பு இல்லைன்றது. சில பேருக்கு கூழே கிடைக்காது, ஆனால் நம்ம ஆள் பாலுக்கு சீனி இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டோம். பாபா ஞானம் இல்லைன்னா எதையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, என்ன பாபா, என்ன பாபா. இதுவே பாபா வீட்டில் பாபா ரூமில் இதுவே பாட்டாக போயிடுது. என்ன பாபா இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பாபா அப்படி பண்ணிட்டாங்க. பாபா சொல்கிறார், இது ரொம்ப பில்குல் கிளியர்ன்றார். துக்கமாக, அதுக்கு பேரே நரகம். ஞானம் இருக்குதுன்னா சுகம், அதுதான் சொர்க்கம் அப்படின்றார். இது முற்றிலும் தெளிவான விஷயம் அப்படின்றார். அப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் செக் பண்ணணும், நான் எப்படி இருக்கிறேன். தும் பச்சே அபி ஜோ படுத்தேவோ ய பகுத் சகஜகே. நீங்கள் குழந்தைங்க இப்போ என்ன படிக்கிறீங்களோ இது ரொம்ப எளிது. அச்சா படாபி லேத்தேவோ, படிக்கிறதோட விட்டுட்டிங்களா என்ன? நல்லது கற்றுக் கொடுக்கவும் செய்கிறீங்க. பரந்து, ஆனால் படிக்கிறீங்க, சந்தோஷம். கற்றுக் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாதிக்கு யாத்திரா கஹா, நினைவு யாத்திரை எங்கே அப்படின்னு கேட்குறார். படிக்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆனால் யோகா எங்கே அப்படின்னு கேட்குறார். எக சாரி புத்தி கி பாத், இது அனைத்தும் புத்திக்கான விஷயம். நமக்கு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதில் தான் மாயா பாடாக படுத்துகிறது, முற்றிலுமாக யோகத்தை துண்டித்து விடுகிறது. பாபா கூறுகிறார், தும் சப் யோகமே பகுத் கம்ஜோர் ஹோ, நீங்கள் எல்லாருமே யோகத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு வாணி பாபா என்ன சொல்கிறாரு? 4 பேரை மட்டும் குறை சொன்னால் கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் சில டீச்சர் 4 பேர் சண்டை போட்டால் வகுப்பில் உள்ள எல்லாரையும் அடிச்சு விட்டுருவார். பார்த்துருக்கீங்களா? எதுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு? சிம்பிளாக எல்லாருக்கும் அடி கொடுத்தா தப்பு பண்ணவனுக்கும் சேர்த்து என்ன கிடச்சிரும்? அடி கிடச்சிரும். பாபா இன்னைக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? பாப் ககத்தே தும் சப் யோகமே பகுத் கம்சோர். யோகா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கூட நமக்கு உரைக்காதுன்னு நினச்சிட்டு பாபா என்ன சொல்லிட்டாரு? பகுத் கம்சோர், நீங்கள் எல்லாருமே யோகாவில் ரொம்ப பலகீனம் அப்படின்றார். அச்சே மகாரதி பி பகுத் கம்ஜோர் ஹே, நல்ல மகாரதிகள் கூட ரொம்ப பலகீனமானவர்கள் தான். யோகா பலகீனமாக இருக்கிறாங்கன்றார்.
समझते इनमें यह ज्ञान बड़ा अच्छा है इसलिए மகாரதி है. நம்ம நினைக்கிறோம் இவங்கள்ட்ட ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் மகாரதி என்று. பாப் ககத்தேகே கோடை சவார் பியாதேகே. ஆனால் நீங்கள் யாரை சொல்கிறீங்களே? பாபா சொல்கிறார் இவர்கள் குதிரை படை வீரர்கள், காலால் படை வீரர்கள். ஏன்னா மகாரதி வகுகே, பாபாவுடைய பார்வையில் நல்ல ஞானம் சொல்கிறவங்கெல்லாம் மகாரதி கிடையாது. பாபாவுடைய பார்வையில் நல்ல ஞானம் சொல்கிறவங்கெல்லாம் மகாரதி கிடையாது. மகாரதி வகு ஜோ யாதுமே ரகுத்தேகே. யார் மகாரதி? யார் பாபா நினைவில் இருக்கிறார்களோ. உடுத்தே பைட்டுத்தே யாதுமே ரகேத்தோ. உட்கார்ந்தா எந்திரிச்சா எப்பொழுதும் பாபா நினைவில் இருந்தால் விகர்மம் விநாசமாகும், பாவனமாகுவீர்கள். இல்லையெனில் தண்டனையும் அடைய வேண்டியிருக்கும், பதவியும் நஷ்டமாகிவிடும். ஆகவே என்ன ஒரு ரெமெடி கொடுக்குறார், ஒரு தீர்வு கொடுக்குறார். பாபா சொல்றார் நீங்கள் என்ன ஞானம் சொன்னாலும் மகாரதி கிடையாது. மகாரதினா யார்? நினைவில் இருக்கணும். மகாரதினா யார்? உட்காந்தா எந்திரிச்சா பாபா நினைவில் இருக்கணும். இல்லைன்னா பதவி பிரஷ்டமாயிடும், தண்டனை அடைய வேண்டி இருக்கும். ஆகவே அப்னா சார்ட் ரக்கோ, தன்னுடைய சார்ட் வைங்க, தன்னுடைய சார்ட் வைங்க. இந்த இப்போது சார்ட் வைக்கிறதுக்கெலாம் ஈஸி. நீங்கள் பார்த்தீங்களா, மீட்டிங்கில் கேட்டிருப்பீங்க BK1 ஆப். அந்த BK1 ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? ஓப்பன் கிளாஸஸ் சொன்னார், ஞாபகம் இருக்கா? BK1 ஆப்பை பற்றி. அதில் என்ன இருக்குது? சார்ட் இருக்குது. சார்ட்டில் அதில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் கூட என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். பாபா சொல்கிறார் அப்னா சார்ட் ரக்கோ தோ தும்கோ மாலும் படேகா. உங்கள் சார்ட்டை நீங்கள் எழுத ஆரம்பித்தாதான் உங்களுக்கே தெரிய வரும். இப்போ என்னமோ நாம் யோகா பண்ணுறோன்னு நினைக்கிறோம், ஆனால் சார்ட்டு வச்சா தெரியும். பாபா பிரம்மா பாபா குது பதலாத்தேகே. பிரம்மா பாபா அவரே சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறார்? மகாரதியெல்லாம் விடுங்க, நல்ல ஞானம் சொல்கிறவங்களெல்லாம் விடுங்க, எல்லா சீனியரையும் விடுங்க. பிரம்மா பாபா குது பதலாத்தேகே. மேபி புருஷார்த்த கர்த்தாகும், நான் கூட புருஷார்த்தம் பண்ணுறேன். புருஷார்த்தம் பண்ணுறேன்னா என்ன? முயற்சி பண்ணுறேன். கடி புத்தி அவர் தரப் சலி ஜாத்தீகே. அடிக்கடி என் புத்தி வேறு பக்கம் என்ன பண்ணிடுது, போயிடுது. யார் சொல்கிறா? நாம் என்ன சொல்கிறோம்? என்னைக்காவது சொல்கிறோமா பாபாட்ட சொல்லுங்க, பாபா எனக்கு யோகா பண்ணும்போது புத்தி அலையுது சொல்லணும். அதை சொல்லவே இல்லைன்னா அதுக்கு மருந்தும் நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. இந்த பிரம்மாவே சொல்கிறார் என் புத்தி வேறு பக்கம் போயிடுது. பாபாக்கு ஊப்பர்த்தோ பகுத்து ஃபிக்ராத் ரகத்தீகேனா. இந்த பிரம்மா பாபா மீது மிகுந்த கவலை இருக்குது இல்லையா? ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டாலே கஷ்டப்படுவாங்க. ஐயோ இந்த பொண்ணை கரை சேர்க்கணுமே. பாபா கையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 400 பேர் சமர்ப்பித்து. அது மட்டும் இல்லை, அவர் இருக்கும்போது ஆயிரக்கணக்கில் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் பிரச்சனைன்னா யாருக்கு தான் லெட்ரு வரும்? பாபாவுக்கு தான் வரும். பாபா தான் பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் கரை சேர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பிரம்மா பாபாவுக்கு இருந்துச்சு. நாம் நம்மளை பார்த்துட்ருக்குறோம். பாபா அத்தனை குடும்பத்தையும் பார்க்குறார். அவர் பார்வையில் முழு உலகமும் இருக்குது. இவருக்கு நிறைய கவலை இருக்குது. சிவபாபா நைஸாக கண்ணடிச்சிட்டு சொல்கிறார், இவருக்கு நிறைய கவலை இருக்குது. தும் தீக்கே ஜாசக்தியோ, நினச்சா நீங்கள் இவரை விட தாண்டி போயிடலாம். யாரை விட? இந்த பிரம்மாவுக்கு ஏகப்பட்ட கவலை இருக்குது, ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. நீங்கள் நினச்சா இவரை விட என்ன பண்ண முடியும்? முன்னேறி போக முடியும். ட்ராமாவில் அவர் தான் ஃபஸ்ட்டு தான். இருந்தாலும் சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. இவரை விட நீங்கள் என்ன பண்ண முடியும்? தீவிரமாக செல்ல முடியும். அவரை விட நமக்கு வயசு கம்மி தான். இங்கே யாருக்கும் 93 வயசுலாம் இல்லை, அவரை விட வயசு கம்மி தான். அவர் மாதிரி அத்தனை சென்டரில் உள்ள எல்லாருடைய பொறுப்பும் அவருக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் இல்லை. பாபா சொல்றார் நீங்கள் அவங்கள விட தீவிரமாக போக முடியும் அப்படின்றார் பாபா. பிற சாத்துமே அப்பனே சலன்பி சுதார்னீகே. பிறகு கூடவே தன்னுடைய நடத்தையிலும் நீங்கள் திருத்தம் கொண்டு வர வேண்டும். தூய்மை ஆகி பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் வருமானத்தில் அடி விழுந்துவிடும். யார் மீதேனும் கோபப்பட்டு விட்டால் உப்பு தண்ணி ஆகிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் அசுரராகி விட்டார்கள். யார் மேலேயாவது கோபப்பட்டா
முப்பத்தினி ஆயிடுறோம். பிறகு அடுத்த பட்டம் என்னது? அசுரர்களாக ஆகிவிடுகிறோம். அநேக் பிரகார் கி மாயா ஆத்தி ஹை. கோபத்தில் தான் மாயா வருதா? இல்லை இல்லை, ஏகப்பட்ட அநேக விஷயங்களில் மாயா வருகிறது. சம்பூர்ணமாக யாருமே ஆகவில்லை. பாபா புருஷார்த்தம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். குமாரிகளுக்கோ ரொம்ப சகஜமானது. இஸ்மே அப்னி மஜ்பூத் சாகியே. இதில் தனது மன உறுதி வேண்டும், உள்ளுக்குள் சத்தியம் வேண்டும். அகர் அந்தர் கோயி சாத்து தில் லகி ஹுயி ஹோகி தோ. ஒருவேளை உள்ளுக்குள் உள்ளம் யாரிடமாவது மாட்டிக்கொண்டால் பிறகு தொடர்ந்து நடக்க செல்ல முடியாது. குமாரியும் மாதாவும் கோத்தோ, குமாரிகள் மற்றும் மாதாக்களோ பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவையில் ஈடுபட வேண்டும். இதில் முயற்சி, உழைப்பு உள்ளது. உழைப்பு இல்லாமல் குச் பி எதுவுமே மில்தா நகி, கிடைப்பதே இல்லை. எனக்கு அது இல்லை, இது இல்லை. பாபா சொல்றார், உழைச்சியா இல்லையா அப்படின்னு கேட்பார். உழைப்பு இல்லாமல் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நீங்களோ 21 ஜென்மத்திற்குமான ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஆகவே எத்தனை உழைப்பு செய்ய வேண்டும். ஓ படாயி பி பாபா இஸ்லியே படுனே தேத்தேகே ககத்தேகே ஜப் தக் இஸ்மே பக்கே ஹோ ஜாயே. பாபா அந்த பாடத்தையும் படிக்க வைக்கிறாராமா. எதனால் படிக்க வைக்கிறார்? அவர் சொல்கிறார், இதில் பக்கா ஆகிற வரைக்கும் அந்த பாடத்தை படிங்க. ஒருவேளை இதில் பக்கா இல்லைன்னா அங்கேயாவது பழச்சிட்டு போட்டும். சில பேர் சின்ன வயசுலேயே என் குழந்தைய சரண்டர் ஆகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க? இல்லை, காலேஜ் படிக்கட்டும், 12th முடிக்கட்டும். ஏன்னா இதில் பக்கா ஆகிட்டாங்கன்னா அந்த படிப்பு வேண்டாம். இதில் பக்கா ஆகலைன்னா ஒரு பயம் இருக்கும். இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது. பாபா எது வரைக்கும் படிக்க வைப்பாராமா? நீங்கள் இதில் பக்கா ஆகிற வரைக்கும் பாபா என்ன பண்ணுறாராமா? சில பேர் 10th பக்கா ஆகிட்டு வாங்கன்னா 10th முடிச்சிடலாம். சில பேர் 6th பக்கா ஆகிட்டாங்கன்னா 6th முடிச்சிடலாம். ஆனால் பாபா பார்க்குறார், இந்த குழந்தை பக்கா ஆகிடுச்சுன்னா பிறகு அந்த படிப்பு தேவையில்லை. பாபா எதுக்கு சொல்கிறாருன்னா, அவரே சில குழந்தைங்களே படிக்க வைக்கிறார். எது வரைக்கும்னா, ஏன்னா சில பேர் அம்மா அப்பா குடும்பத்தோடு சரண்டர் ஆகிடுவாங்க. ஆனால் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு பாபா படிக்க வைப்பார். ஏன்? இவங்க தான் குடும்பத்தோடு சரண்டர் ஆகிட்டாங்களே. குடும்பத்தோடு ஆகிடுறது பெரிய விஷயம் இல்லை. குழந்தைங்க வளர்ந்த பிறகு தான் பக்காவா இல்லையான்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணட்டும், படிக்கட்டும்னு பாபாவே விட்டுடுறாராமா. அப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் இங்கே பக்கா ஆகிற வரைக்கும் அங்கே படிச்சுக்கோங்க. ஐசா நாகோ திரு தோனோ ஜகாசே சலா ஜாயே. 2 இடத்துல இருந்தும் நீங்கள் தங்க முடியாமல் போயிடக்கூடாது. இங்கேயும் லாய்க்கில்லை, அங்கேயும் லாய்க்கில்லை, பாபா வீட்லேயும் இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை, உலகத்துக்கும் லாய்க்கில்லை. அப்படி சில பேர் மாட்டிக்கிறாங்களாமா. அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு பாபா என்ன பண்ணுறாராமா, நீ உலகாய படிச்சுக்கோ. ஜகாசே சலா கோயிக்கே நாம் ரூப் லடக் மர்த்தே தோ கதம் ஹோ ஜாத்தேகே. யாருடைய பெயர்லையாவது உருவத்திலேயாவது சிக்கி கொண்டால் பிறகு இறந்து போய் விடுவார்கள். அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்தான் சரீரத்தினுடைய பற்றை உணர்வை மறந்து தன்னை அசரீரி என புரிந்து தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்ய முடியும். யாரால? அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்தான் சரீர உணர்வை மறந்து தன்னை அசரீரி என புரிந்து தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்ய முடியும். பாபா தினம் தினம் புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, இந்த சரீர உணர்வை விட்டுவிடுங்கள். நாம் அசரீரி ஆத்மா இப்பொழுது வீடு செல்லுகிறோம். இந்த சரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும். ஓ தப்பு சோடேங்கே. எப்போ விடுவாங்க? ஜப் நிரந்தர் பாபிக்கு யாதி மேரக கர்மாத்தீத் ஹோ ஜாயே. எப்போ நிரந்தர பாபா நினைவில் இருந்து கர்மாத்தீத் ஆகுவோமோ அப்பந்தான் சரீரத்தை விடணும். இஸ்மே புத்திக்கு பாத்துகே. இதில் புத்திக்கான விஷயம் உள்ளது. ஆனால் யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் முயற்சியும் தான் என்ன செய்வார்கள்? ஒருத்தவங்க புருஷார்த்தம் பண்ணலைன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை, அவங்கள போட்டு திட்டாதீங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துலேயே இல்லை, அவங்க என்னத்தை செய்வாங்க? பாவம். பாபா அவங்களுக்காக இறக்கப்படுறார். அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை, அதனால் அவங்க என்ன பண்ணலை, நான் ஆத்மா அசரீரி அப்படின்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கக்கூடிய உழைப்பு செய்யலை. புத்தியில் இது இருக்கட்டும், நான் அசரீரியாக வந்தேன்,
பிறகு சுகத்தின் கர்ம சம்பந்தத்தில் கட்டுண்டேன். பிறகு ராவண ராஜ்யத்தில் விகார பந்தனத்தில் மாட்டிக்கொண்டேன். இப்பொழுது மீண்டும் பாபா கூறுகிறார், அசரீரியாகி செல்ல வேண்டும். வந்தது அசரீரியா. முதல்ல புண்ணிய கர்மத்துக்கு கட்டுப்பட்டோம், பிறகு பாவ கர்மத்துக்கு கட்டுப்பட்டு துக்கப்பட்டோம். இப்போ திரும்பவும் நாம் அசரீரியாகி செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கட்டும். अपने को ஆத்மா சமஜ் முझे யாद करो. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு பண்ணுங்க. ஆத்மா தான் அழுக்காகுது. ஆத்மா சொல்லுது, ஹே பதீத்த பாவனா ஆவோ, ஹே பதீத்த பாவனே வாருங்கள். இப்பொழுது நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாகுவதற்கான யுக்தியை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபா சொல்லி கொடுத்துட்ருக்கிறார், ஆத்மா தான் அழிவற்றது. நீங்கள் ஆத்மா இங்கே சரீரத்தில் வந்திருக்கிறதே நடிக்கிறதுக்காக. இதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். என்ன புரிய வச்சிருக்கிறார்? கல்பத்திற்கு முன்னால் யார் புரிந்து கொண்டார்களோ, யாருக்கு புரிய வைக்கப்பட்டதோ அவர்கள்தான் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், கலியுக சம்பந்தத்தை மறந்து விடுங்கள், கலியுக சம்பந்தத்தை மறந்து விடுங்கள். இப்பொழுதோ திரும்பி செல்ல வேண்டும். இந்த பழைய உலகமே அழிந்து போக வேண்டும். இதில் எந்த சாரமும் இல்லை. ஆகவேதான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். பக்தி செய்வதே பகவானை சந்திப்பதற்காக, அடைவதற்காக. பக்தி மிகச் சிறந்தது என நினைக்கின்றார்கள். மிகுந்த பக்தியும் செய்தால் பகவான் கிடைப்பார், சத்கதி கிடைக்கும் அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. இப்பொழுது உங்களுடைய பக்தி முடிவடைகிறது. உங்கள் வாயில் ஹே ராம், ஹே பகவான், ஐயோ கடவுளே, ஐயோ ராமா, கடவுளே ராமா, இந்த மாதிரி வார்த்தை கூட வர முடியாது. இவைகள் முடிந்து போய்விட வேண்டும். பாபா கூறுவது இதை மட்டும்தான், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த உலகமே தமோ பிரதானமாக இருக்கிறது, சதோ பிரதானமாக சத்யுகத்தில் இருந்தீர்கள். சத்யுகம் ஏறும் கலை, பிறகு இறங்கும் கலை ஆகிவிடுகிறது. திரேதாயுகத்திலும் கூட வாஸ்தவத்தில் சொர்க்கம் என்று அதை கூறிக்கொள்ள முடியாது. சொர்க்கம் என்பது சத்யுகத்திற்குத்தான் கூறப்படுகிறது. குழந்தைகளாக மத்திய அந்திம ஞானம் இருக்கிறது. ஆதி என்றால் ஆரம்ப காலம், மத்தியம் என்றால் பாதி, பிறகு அந்திம காலம். மத்தியத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுகிறது. தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். பாரதம்தான் பதீத்தம், பிறகு பாவனம் ஆகுகிறது. 84 ஜென்மங்களும் கூட பாரதவாசிகளே எடுக்கின்றார்கள். மற்றபடி மற்ற தர்மத்தினர்கள் வரிசை கிரமமாக வருகிறார்கள். மரம் வளர்ச்சி அடைகிறது. பிறகு அவரவர்களுக்கான காலத்தில் அவரவர்கள் வருவார்கள். இந்த விஷயங்கள் மற்றவர்களின் புத்தியில் இருக்காது. உங்களிலும் கூட எல்லோரும் தாரணை செய்ய முடியாது. இது 84 ஜென்ம சக்கரம். இது புத்தியில் இருக்கட்டும். இருந்தால் குஷியில் இருப்பீர்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் நம்மை அழைத்து செல்வதற்காக. உண்மையிலும் உண்மையான நாயகன் வந்திருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் இவரையே நாம் மிகுந்த அளவு நினைவு செய்தோம். அவர் ஆத்மாக்களாகி நம்மை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் இதை புரிந்திருக்கவில்லை. அமைதி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஆத்மாவோ இயல்பிலேயே சாந்த சொர்பமானது. இந்த சரீரம் உறுப்புகள் கிடைத்திருப்பதே கர்மா செய்வதற்கு. எனவே செய்துதான் ஆக வேண்டும். கை இருக்குதுன்னா கையால் கர்மா செய்யணும். கால் இருக்குதா, பாபா சொல்றார், கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கிறதே கர்மா செய்கிறதுக்காகத்தான். தந்தையோ ஞான கடலாக, சாந்தி கடலாக இருக்கிறார். அவர் எல்லோரையும் அழைத்து செல்கிறார். தப் சப்கோ சாந்தி மிலேகி. அப்போ எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கும். சத்தியுகத்தில் நீங்கள் சாந்தியாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். தந்தைக்குத்தான் சாந்தி கடல் என்று கூறப்படுகிறது. இதை கூட நிறைய குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க. காரணம், தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். ஆத்ம அபிமானிகளாக இருப்பது இல்லை. தந்தை அனைவருக்குமே சாந்தி கொடுக்கின்றார் அல்லவா? சித்திரத்தில் கூட சங்கமத்தில் சென்று காண்பியுங்கள்.
படம் விளக்கத்தை வச்சு நீங்கள் சங்கமத்தில் போய் காண்பீங்க. மேலும் நீங்கள் சங்கம் யுகத்தை பற்றி புரிய வைங்க. இந்த நேரத்தில் எல்லோரும் அசாந்தியில் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் இத்தனை மதங்களே இருந்ததில்லை. சப் சாந்தி மே சலே ஜாயேங்கே. எல்லாருமே எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களுமே பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. வகான் தில் பர்கர்க்கே சாந்தி மில்தி ஹே. அங்கே உள்ளம் நிறைக்க நிறைக்க சாந்தி கிடைக்கின்றது. தும்கோ ராஜாயிமே சாந்தி பீகே சுக் பீகே. உங்களுடைய ராஜ்யத்தில் அமைதியும் இருக்கிறது, சுகமும் இருக்கிறது. சத்தியுகத்தில் பவித்திரத்தா, சுகம், சாந்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது. முக்தி தாமத்திற்கு ஸ்வீட் ஹோம், இனிமையான வீடு என்று கூறப்படுகிறது. அங்கே பதீத்தமானவர்கள், துக்கமானவர்கள் இருக்க மாட்டார்கள். துக்கம் சுகத்திற்கான எந்த விஷயமும் இருக்காது. ஆகவே அமைதிக்கான அர்த்தத்தையும் அவர்கள் புரிந்திருக்கவில்லை. ராணியினுடைய கதை இருக்கிறது அல்லவா? ராணி என்ன பண்ணாங்க? கழுத்தில் நெக்லஸை மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் தேடினாங்க. அது மாதிரி ஆத்மாக்களும் அமைதி தன்னுடைய தர்மங்கிறதை மறந்துட்டு ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்றார், சுகம் சாந்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயுஷ்வான் பவ. वहाँ कायदे अनुसार बच्चा भी होगा. बच्चा मिले उसके लिए कोई पुरुषार्थ नहीं करना पड़ता है. ஆயுஷ்வான் பவ, நீண்ட ஆயுள் கொண்டவர் ஆகுங்கள். அங்கே நியமப்படி குழந்தையும் கிடைக்கும். குழந்தை பெறுவதற்கு என்று எந்த சிரமப்பட வேண்டியதும் இருக்காது. அதாவது பிள்ளை வரம் வேண்டி கோயில் கோயிலாக மரமாக சுற்ற வேண்டியது இருக்காது. शरीर छोड़ने का टाइम होता है तो साक्षात्कार हो जाता है और शरीर खुशी से छोड़ देते हैं. शरीரம் விட வேண்டிய நேரம் வரும் பொழுது காட்சி கிடைக்கும். பிறகு ரொம்ப குஷியாக சரீரத்தை விட்டு விடுவோம். ஜெய்சே பாபாக்கோ குஷி ரகத்தீகனா, எப்படி பாபாவுக்கு குஷி இருக்குது இல்லையா? எந்த பாபாவுக்கு? பிரம்மா பாபாவுக்கு என்ன குஷி? ब्रह्मा बाबाவுக்கு என்ன குஷி? शरीर छोड़कर हम यह बनूंगा, अभी படு ரகா ஹூம். நான் சரீரத்தை விட்டுட்டு இந்த கிருஷ்ணர் ஆயிடுவேன், இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்களும் புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் சத்தியுகம் சொல்லுவோம். சங்கமத்தில் தான் உங்களுடைய புத்தியில் இது இருக்கிறது. ஆகவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், எவ்வளவு உயர்ந்த படிப்போ அவ்வளவு குஷி, எவ்வளவு உயர்ந்த படிப்போ அவ்வளவு குஷி. ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்? குஷியை வச்சு. யார் உயர்ந்த படிப்பு படிக்கிறாங்கன்றதை எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்? குஷியை வச்சு புரிஞ்சுக்கலாம். நமக்கு பகவான் கற்றுத்தருகிறார். லட்சியமும் குறிக்கோளும் எதிரே இருக்கிறது. ஆகவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஆனால் காலம் செல்ல செல்ல கீழே விழுந்து விடுகிறார்கள். உங்களுடைய சேவை விருத்தியை எப்பொழுது அடையும் எனில், எப்பொழுது குமாரிகள் களத்தில் வருவார்களோ அப்பொழுதுதான். உங்கள் சேவை எப்போ விருத்தி அடையும்? குமாரிகள் களத்தில் வரும் பொழுது. பாபா கூறுகிறார், தங்களுக்குள் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நம்ம உலகம் அப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது? ஷேர் பக்ரி இக்கட்டே சல் பீத்தேகே. ஆடும் சிங்கமும் சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். वहाँ तो हर एक चीज देखने से ही दिल खुश हो जाती है. அங்கேயோ ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாலே உள்ளம் குஷி அடைந்து விடும். பெயரே சொர்க்கம். ஆகவே குமாரிகள் லௌகீக தாய் தந்தையிடம் கூறுங்கள், இப்பொழுது நாங்கள் அங்கே செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அவசியம் பவித்திரமாக வேண்டும். பாபா கூறுகிறார், காமம் மகா சத்துரு. இப்பொழுது நான் யோகினி ஆக வேண்டும். குமாரிகள் வீட்டில் போய் சொல்லணுமாமா. பாபா சொல்கிறார், தூய்மை ஆகணும்னு சொல்லிட்டு, நான் இப்போ யோகினி ஆக வேண்டும். ஆகவே பதீத்தம் ஆக முடியாது. பாத் கர்னேக்கி கடாயி சாகியே. பேசும் கலையும் தெரிந்திருக்க வேண்டும். யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லணும், பேசும் விதமும் தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட குமாரிகள் எப்பொழுது உருவாகுவார்களோ அப்பொழுது பாருங்கள் சேவை எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்று. ஆனால் நஸ்தோ மோக ஆக வேண்டும். குமாரிகள் வீட்டை விட்டுட்டு வர்றது எளிது இல்லை. குமாரர்கள் இயல்பாகவே பற்று இல்லாமல் தான் இருப்பாங்க. அது ஈஸி.
ஆனால் சகோதரிகள் வீட்டை விட்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சாதனைக்கான விஷயம். பாபா சொல்ற குமாரிகள் வீட்டை விட்டுட்டு வரணும்னா நஷ்டோ மோகா ஆக வேண்டும். ஏக் பார் மர் கயி தோ ஃபிர் பார் யாத் கியூம் ஆனி சாஹியே. ஒரு முறை இறந்து விட்டோம் என்றால் பிறகு ஏன் நினைவு வர வேண்டும்? ஆனால் நிறைய பேருக்கு வீட்டினுடைய குழந்தைகளினுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு தந்தையுடன் யோகா எப்படி ஏற்படும்? இதில் இஸ்மே தோ யகி புத்தி மே ரகே. இங்கே நமக்கு இதுதான் புத்தியில் இருக்கணும். ஹம் பாபா கேகே. நாம் யார்? பாபாவின் உடையவர்கள். எகு புராணி துனியா கதம் குயி படிகை. இந்த பழைய உலகம் அழியப்போதா அழிஞ்சிடுச்சா? அழிஞ்சிடுச்சா? இந்த பழைய உலகம் பாபாவுடைய பார்வையில் இந்த பழைய உலகம் போயிடுச்சு. டாக்டர் நாடியை பார்த்துட்டு இப்படியே விட்டுருவார். அவருக்கு 1 மணி நேரத்தில் போகுதுன்னா இப்போமே அது போன கேஸு தான். பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உலகம் அழிந்தே விட்டது. பாப் ககத்தேகே முஜே யாது கரோ. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். அது போயாச்சு, பழைய உலகம் முடிஞ்சு போச்சு. இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரதி மாத் பிதா பாப் தாதா கா யாத் பியார் और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு முடியுமோ அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு முடியுமோ அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம்னா என்றைக்கும் நம்ம பண்ண அசரீரி பயிற்சி. இன்றைக்கி நாம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? என்றைக்கோ நாம் செய்த அசரீரி பயிற்சி. நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி அசரீரி பயிற்சி பண்ணால் பொழைச்சோம். குண்டு விழும். அசரீரி பயிற்சி பண்ணால் ஒன்றுமே இல்லை, இல்லைன்னா ஷாக்கிலேயே போயிடுவாங்க. பாபா சொல்கிறார், உண்டுன்னா ஏதோ ஒரு ஸ்தூலமாக அங்கேருந்து இங்கே விழணுன்ற அவசியம் இல்லை. சில பேர் ஒரு வார்த்தை பேசினாலே இப்படி தான் இருக்கும், குண்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். பாபா சொல்கிறார், அதிலெல்லாம் நாம் கலங்காமல் இருக்கணும்னா என்ன பயிற்சி வேணும்? அசரீரி பயிற்சி. பாபா சொல்கிறார், அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். சரீர உணர்வை முற்றிலுமாக மறந்து போக வேண்டும். யாருடைய பெயர் உருவமும் நினைவிற்கு வர வேண்டாம். சரீர உணர்வு முற்றிலும் மறந்து போக வேண்டும். யாருடைய பெயர் உருவம் நினைவிற்கு வர வேண்டாம். லௌகிகத்தில் அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. சில பேர் சாக கிடப்பாங்க, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. இதுதான் அவங்க செஞ்ச புண்ணியம். உங்களுக்கு எதுக்க இருக்கிறவங்க பேர் தெரியல, உருவம் தெரியலன்னா நீங்கள் உண்மையிலேயே புண்ணியம் செஞ்ச ஆத்மா எப்படி போகும்? சரீரத்தை விட்டுட்டு சந்தோஷம் ஃப்ரீயாக போயிடும். அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. மூளை வயசாக மழுங்கிறது நல்லது. இப்போ பேர்லாம் ஞாபகத்தில் இல்லை, அக்கா தங்கச்சி பிள்ளைங்க பேர்லாம் ஞாபகத்தில் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்காதீங்க. சில பேர் அடையாளமே தெரியாது, அது அதை விட சந்தோஷம். சில பேர் நம்மளை கண்டுக்காமல் போவாங்கன்னா அவங்க யோகா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இன்னும் நீ என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டுக்கலையா, ரொம்ப நல்லது. அந்த ஆத்மாவுக்கு பெயர் உருவம் மறந்து போச்சு. நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணிடணும்? அவங்கள மறந்துடணும். பாபா சொல்கிறாங்க, பெயர் உருவம் நினைவிற்கு வரக்கூடாது. அந்த அளவு யாருடைய பெயர் உருவமும் நினைவிற்கு வரக்கூடாது. ஏக மெகனத்து கர்ணீகே, இந்த உழைப்பு செய்ய வேண்டும். யாருடைய பெயர் உருவமும் நினைவுக்கு வரக்கூடாது. இதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். ஏக் பாப் தூசரா ந கோய். ஒரு பாபாவை தவிர இரண்டாவதாக யாருமே இல்லை. இந்த முயற்சி செய்யணும். தன்னுடைய நடத்தையினுடைய சார்ட்டை எழுத வேண்டும். யோகாவுக்கு சார்ட் ஓகே. பாபா என்ன சார்ட்டு சொல்கிறார்? நடத்தை, தனது நடத்தையினுடைய சார்ட்டை எழுத வேண்டும். இன்றைக்கி என் கேரக்டர் எப்படி இருந்துச்சு? தேவதை மாதிரி இருந்துச்சா? பார்வை, பேச்சு, இல்லையா செயல்? கபீபி ஆசுரி சலன் நகி சல்னிகே. ஒருபோதும் அசுர நடத்தை ஏற்பட்டுவிட வேண்டாம். தில் கி சச்சாई से नष्टो मोगाबन भारत को स्वर्ग बनाने की
சர்வீஸுமே லகுஜானாகே. இதயத்தின் உண்மையோடு நஷ்டோமோக ஆகி, உள்ளத்தின் உண்மையோடு நஷ்டோமோக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபட வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபட வேண்டும். வரதான் माया के रायल रूप के बंधनों से मुक्त विश्व जीत जगत जीत भव. வரதானம் மாயாவினுடைய ராயல் ரூப பந்தனங்களிலிருந்து விடுபட்டு, மாயாவினுடைய ராயல் ரூபமான பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்து உலகை வென்றவர், ஜகத்தை வென்றவர் ஆகுக. உலகை வென்றவர், ஜகத்தை வென்றவர் ஆகுக. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஜகம்னா இந்த பூமி, உலகம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்குறோம். அவங்கவங்க சமஸ்காரம், அவங்கவங்க குடும்பம், அது அவங்களுக்கு உலகமாக இருக்கும். பாபா சொல்கிறார் 5 தத்துவங்கள் இது வேற, அப்புறம் நம்ம சமஸ்காரம், நம்முடைய சம்பந்தங்கள், இது ஒரு உலகம். பாபா சொல்ற உலகை வென்றவர் ஜகத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்படி மாயாவினுடைய ராயல் ரூப பந்தனங்களிலிருந்து விடுதலை அடைந்து முக்தி அடைந்து உலகை வென்றவர் ஜகத்தை வென்றவர் ஆகுங்கள். எல்லார் மனசையும் வென்றவர் ஆகுங்க. அப்புறம் இந்த பூமியையும் வென்றவராக ஆகிடலாம். மேரா புருஷார்த், மேரி இன்வென்ஷன், மேரி சர்வீஸ், மேரி டச்சிங், மேரா குண் அச்சேகே. என்னுடைய புருஷார்த்தம், என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய சேவா, என்னுடைய டச்சிங், என்னுடைய குணம் சிறந்தது. மேரி நிர்ணய சக்தி பகுத் அச்சீகே. என்னுடைய நிர்ணய சக்தி ரொம்ப சிறந்தது. நான் முடிவெடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் ஒன்று சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். எக மேரா பன்னிகி, இந்த என்னோடதுங்கிற அந்த எண்ணம் தான் ஏன் முடிவு, ஏன் குணம், ஏன் சேவை, இந்த என்னோடது தான் ராயல் மாயா ரூபம். ராயல் இதில் காமம் இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, பற்று இல்லை. சூட்சமமான அகங்காரம் இருக்குது. அது மேலோட்டமானது இல்லை, சூட்சமமான அகங்காரம். இது ராயல் மாயா ரூபம். நான் சொன்னேன்ல கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்களா அப்படிம்பாங்க சில பேர். அதுக்கு பேர் என்னது? நான் சொன்னேன்ல அப்படியே நடந்துட்டு பார்த்தியா அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னது? ராயல் மாயா. நீ சொல்லிலாம் நடக்கல, அது ட்ராமாவில் இருந்துச்சு. ட்ராமாவில் பாபா உங்களை கருவியாக்கி சொல்ல வச்சிருக்கிறார். நான் சொன்னேன் கரெக்டாக நடந்துருச்சு பார்த்தியா அப்படிலாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து. அதுக்கு பேர் தான் என்னது? ராயல். எனக்கு தெரியும் முதல்லையே இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு. பாபா சார் இதெல்லாம் மாயா ராயலாக நம்மளை பிஹேவ் பண்ண வைக்குது, நம்மளை புத்திசாலின்னு காண்பிக்க வைக்குது. மாயா அப்படிப்பட்ட மாயாஜால மந்திரம் செய்கிறது. உன்னுடையதை என்னுடையதாக்கி விடுகிறது. எதெல்லாம் பாபாவுடையதோ அதெல்லாம் யாருடையதை ஆக்கிக்குது? என்னுடையதுன்னு ஆக்கிக்குது. ஆகவே எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட அநேக விதமான பந்தனங்கள் ஏற்படுகிறதோ அதிலிருந்து முக்தி அடைந்து ஒரு பாபாவின் சம்பந்தத்தில் வந்து விடுங்கள். அப்பொழுது ஜகத்தை மாயாவை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாயாவை வென்றவர்கள்தான் இயற்கையை வென்றவர், உலகத்தை வென்றவர், ஜகத்தை வென்றவர் ஆகுகிறார்கள். அவர்கள்தான் ஒரு நொடியில் அசரீரி பவ என்ற டைரக்ஷனை சகஜமாக தானாக காரியத்தில் கொண்டு வர முடியும். அவர்கள்தான் ஒரு நொடியில் அசரீரி பவ என்கின்ற டைரக்ஷனை சகஜமாக தானாக காரியத்தில் கொண்டு வர முடியும். ஸ்லோகன் विश्व परिवर्तक वही है जो किसी के नेगेटिव को पॉजिटिव में बदल जाए. யாருடைய நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடியவர்கள் தான் உலகத்தை மாற்றம் செய்பவர்கள். யாருடைய எதிர்மறை குணங்கள் நெகட்டிவையும் பாசிட்டிவ் நேர்மறையாக மாற்றம் செய்பவர்களோ அவர்கள்தான் உலகத்தை மாற்றம் செய்பவர்கள். அவ்யக்த இஷாரா ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை கடைபிடியுங்கள். உங்களுடைய சுய சொரூபம் பவித்திரம், சுய தர்மம் அதாவது ஆத்மாவினுடைய முதல் தாரணை பவித்திரம், சுய தேசம் பவித்திர தேசம், சுய ராஜ்யம் பவித்திர ராஜ்யம், சுயத்தினுடைய நினைவு சின்னம் பரம பவித்திர பூஜைக்குரியவர், கர்மேந்திரியங்களினுடைய அனாதி ஸ்வபாவம் சுகம் தரும் கர்மம். அவ்வளவுதான்.
இது சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பவித்திரத்தாவை வரதான ரூபத்தில் தாரணை செய்வீர்கள். சுய சொரூபம், சுய தர்மம், சுய முதல் தாரணை, சுய தேசம், சுய ராஜ்யம், சுய நினைவு சின்னம் எல்லாமே பவித்திரத்தா. கர்மேந்திரியங்களினுடைய அனாதி சுபாவம் சுகர்மம். இது போதும், இதை நினைவில் வைங்க. சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பவித்திரத்தா வரதான ரூபத்தில் தாரணையாகும். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளை ஞானத்தினுடைய பாயிண்ட்டை நினைவில் வைங்க, அப்போ குஷியாக இருப்பீங்க. நீங்கள் இப்போது சொர்க்கத்தினுடைய கேட்டில் நிற்கிறீங்க. பாபா முக்தி ஜீவன் முக்திக்கான பாதை காண்பித்து கொண்டு இருக்கின்றார். ரெஜிஸ்டரை எதில் பாபா சொல்கிறார், தன்னுடைய ரெஜிஸ்டரை சரியாக வச்சுக்கிறதுக்கு எதில் அட்டென்ஷன் கொடுக்கணும்? எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையா? தன்னுடைய சுபாவம் மிகுந்த ஃபஸ்ட் கிளாஸ் இனிமையாக இருக்கிறதா? மாயா காது மூக்கை பிடித்து பிறருக்கு துக்கம் கொடுக்கும் செயலை செய்ய வைத்து விடவில்லை தானே? ஒருவேளை துக்கம் கொடுத்தால் மிகுந்த பச்சாதாபப்பட நேரிடும். ரெஜிஸ்டர் கரைப்பட்டுவிடும். பாடல் கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி.